ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்துடலாமா? இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு ஒருத்தரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தாங்க என்னோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி பார்த்துட்டு, என்னங்க சின்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா பெரிய லெவல் பிஸ்னஸ் போலலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இவர் என்ன சொல்வாரு, நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுப்போம், அவரை வந்து காட்டுவார். இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணுறதுக்கு வந்து இவர் தான் வந்து காரணமாகவும் இருப்பார். பேசுகிறாருல இந்த மாதிரி ஹனி கலரில் ஒரு கோட் போட்டிருக்காருல, அவர் தான் வந்து ஹீரோ. அவர் வந்து இந்த மாதிரி பேசவும் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ ரெண்டு பேருமே 500 கோடி கிட்ட பணம் வச்சிருக்காங்க. அது ரெண்டு பேருமே இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் கொடுக்குறது மாறி மாறி அவங்கவுங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை கொடுக்குறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஓ நல்லதாக போச்சு, இப்போ என்னோட பணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு காரில் இருக்குது, அந்த காரோட கீ இது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த கீயை வந்து இவர்கிட்ட கொடுப்பாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த கார் சாவியை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுவார். அவரெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புவார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அந்த கார் கீ கொடுத்தாருல அவரோட ஒரு அடையாளாக தான் இருப்பார். அவர் வந்து வேகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் அங்கேயும் இடிச்சு மோதிட்டு இருப்பார். அப்போ ஒரு கார்லேருந்து ஒருத்தவங்க இறங்கி வருவாங்க. ஒரு லேடி வந்துட்டு, உங்களுக்கு ஏதோ அடிபட்டுச்சோ, ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆளை விடுமான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இவர்கிட்ட பேசுவார். ஏடா ஆச்சு, என்ன இவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தமே, அந்த மாதிரி ஒரு டீலிங் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தானே முடிஞ்சிச்சு, அவன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான், அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்மளும் கொடுத்துட்டோன்னு மோசம் போயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தப்படுவார். இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்றைக்கி காலையில் தான் அந்த கவர்மெண்ட், அதாவது இப்போ ரெண்டு நாடு 2 ஊருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டில் வந்துட்டு அந்த பணம்லாம் செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்களாம். அதனால் ஹீரோ வந்துட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒன்று இவங்களுக்குலாம் தூக்கி வாரி போட்டுரும். இப்போ செல்லா காசை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அவ்வளோதான், அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவர் ஹீரோ கொடுத்துட்டு போன பணம்லாம் அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது அப்படின்றதுனால கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்துருக்கலாம்ல, ஆனால் இருக்கலை, அது வடுக்க பறக்க ஆரம்பிச்சிருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஜாலியாக இருக்கார், அவர் சக்ஸஸ் ஆகிட்டார். அவர் இங்கே வாங்கிட்டு வந்த பணத்தை பார்த்தீங்கன்னா அவர் படுக்க செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அதாவது சண்டை போடுறதோ அந்த மாதிரி வம்பு பண்ணுறதோ அந்த மாதிரி ஹீரோலாம் கிடையாது. பேசியே காரியத்தை சாதிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான். அப்படி தான் இப்போ பேசியே சாதிச்சுட்டு வந்திருப்பாரு. ஹீரோ பண்ணுற வேலையெல்லாம் தனியாக பண்ண முடியாதுல, அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. மிச்சம் 3 பேர் இருக்காங்கல்ல, அதில் இன்னொரு பொண்ணு இருப்பாங்க. இப்போ வேகமாக அந்த அடியால் வரும்போது, உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சு அப்படி இப்படின்னு கேட்டாங்கல்ல, அவங்க தான் அது. அவங்க எல்லாமே இதெல்லாம் ஒரு பிளான் இருக்கும், சீக்கிரம் போய் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அவரை பிடிச்சி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நடந்தது. இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. இந்த 4 பேரை வச்சு தான் வந்து ஹீரோ இந்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் காசு நிறையவே வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு அதாவது மற்றவங்களாம் சொல்றாங்க நம்ம வேலையை விட்டுருவோம், இதை வச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்றாரு, வேண்டாம், இப்போ நம்ம அதை பண்ண வேண்டாம், ஒரு 6 மாதத்துக்கு வந்து நம்ம இதை செலவு பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிருவோம். ஏன்னா ஏதாவது பிரச்சனை நடக்குதா என்ன இதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் இதை நம்ம தொட வேண்டாம், நம்ம எப்பவும் போல வேலைக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ அது வரைக்கும் இந்த பணத்தெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், ஹீரோ வந்துட்டு என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கோவமாக வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயின் வந்து லவ் பண்ணாங்கன்னா வந்துட்டு உலகத்தையே மறந்துடுவாங்க, அதனால் நம்ம பணம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உடனே அவங்க டக்குனு இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 2 பேரில் நான் ஒருத்தரை தான் நம்புறேன், அந்த ஒருத்தருக்காக தான் நீ சொன்னதை நான் இப்போ விட்டுட்டு போகிறேன் அப்படின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஹீரோயின் அவங்களுக்கு பிடிக்காது, ஹீரோ மேலே உள்ள நம்பிக்கையில் தான் விட்டுட்டு போகிறேன், அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லவும், பேசிட்டு இப்போ அவங்களாம் கிளம்பணுன்னு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அதாவது பர்சனல் வேலை இருக்கும்ல, ஹீரோயின் கிட்ட போயிட்டு இப்போ நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ நம்ம கிட்ட நிறையவே பணம் இருக்குது, உன்னை என்னால் நல்லா வச்சு பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. உன்னை ஹீரோயின் இப்போ என்ன கேட்பாங்கன்னா, டேய் மற்றவங்கள்ட்ட பேசி ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்திர மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சச்சா, அது பிஸ்னஸ் வேறு பர்சனல் வேறு, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோயினும் நம்புவாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயின்ட்டு பேசி முடிச்சதோட பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டை ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அவர் எங்கே இருக்காரோ அங்கே தேடி போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. அப்படியே பேச 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப கொஞ்சம் ஓவராகி சந்தோஷம் அதிகமானதுனால இதுவும் கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணுறாரு, ஹீரோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. விடிஞ்ச உடனே தான் முழிக்கவே செய்கிறார். அவர் நைட்டு வீட்டுக்கு கூட வரல. காலையில் அறக்க பறக்க வீட்டில் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி அசால்ட்டாக இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு தான் திறந்து போட்டு கிடக்குது. ஹீரோயினை காணும், அந்த பணப்பெட்டியும் காணும். இவருக்கா பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடுது. வீடு ஃபுல்லாக தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு, எடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் திரும்ப கால் பண்ணவும் அவங்க அட்டன் பண்ணுறாங்க. பண்ணும்போது எங்கே இருக்க என்னதுன்னு கேட்கும் போது, இங்கே பாரு, நீ எல்லா
எல்லார்கிட்டயும் பேசி பேசி நீ ஏமாத்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. என்னையும் நீ ஏமாத்திருவேன்னு தான் எனக்கு தோணுது. உன் மேல உள்ள நம்பிக்கைய விட எனக்கு பணத்து மேல தான் நம்பிக்கை இருக்கு. அதனால திரும்பவும் நீ சம்பாரிச்சுக்க. இத நான் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணா இருந்தாலுமே இப்படிதான் பண்ணுவா. ஆனா நீ இப்படிப்பட்டவனா இருந்தா உனக்கு யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுதான் நானும் பண்ணேன். அதனால பெருசா இது பண்ணிக்காம இதுக்கப்புறமாவது உஷாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க. இவர் எவ்வளோ சொல்றாரு காதுலயே வாங்கல. அவங்க பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இவருக்கா இப்போ சோகம் தாங்க முடியல. இவ்வளோ பெரிய வேலை பார்த்து இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்தி வாங்கிட்டு வந்தது ஏமாத்தி வரைய போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு திரும்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் முதுகுல அதாவது தலையில பின்பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு வந்து உழுது. என்னடா இதுன்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு லேடியோட செருப்பு தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில் செருப்பு கலண்டு இவர் தலையில வந்து விழுந்திருக்கு. அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு போலீஸாகவும் இருப்பாங்க. யாரையும் பிடிக்க முடியாத இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரகசியமாக சண்டை போட்டு பிடிச்சி முடிச்சு கட்டி விட்டுருவாங்க. அவங்க தான் இப்போ பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் இங்கே ஃபைட்டை முடிச்சுட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பார்ல அவருக்கு கால் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வெளியே வேற ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் அவரோட வீட்டு வாசலில் நின்றுட்டு தான் ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க. அதாவது தங்கியிருப்பார்ல அந்த ரூம் வாசலில் நின்று தான் கால் பண்ணுவாங்க. இவர் வேற ஒரு இடத்துல இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இறங்கிட்டு அந்த காரை திறந்து அந்த ஒரு மட்டை மாதிரி ஒன்று எடுத்துக்கிறாங்க அடிக்கிறதுக்காகவே. அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க மேலே சில பேர் கோவமாலாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் இடையில இவங்க கூட சண்டைக்கு வராங்க. அவங்க எல்லாரையும் அசால்ட்டாக தூக்கி முடிச்சு போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ரூம் அவர் ஹீரோ அதாவது இவங்க லவ் பண்ணுற பையன் தங்கிட்டு இருக்காருல அவர் கதவு திறந்தா பார்த்தீங்கன்னா அவர் கூட நின்றுட்டு இருக்காரு. கூட ஒரு பொண்ணு வேறு நின்றுட்டு இருக்கு. யாரா இது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த பொண்ணு என்ன சொல்லுது டக்குன்னு இந்த பையன்கிட்ட என்ன சொல்லுது ஒரு வேளை இந்த பொண்ணு இப்போ வந்து நிற்கிறாள் இவளை நீ லவ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அவளை பிரேக்கப் பண்ணிட்டு வா அப்புறமா என் கூட வா அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு போகுது. ஹீரோயினா அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. உடனே இவர் பார்த்தீங்கன்னா அவங்க காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. சரி நான் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாரு. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா நீ போட்டிருக்கிய இந்த ட்ரெஸ்ஸு இது நான் உனக்கு வாங்கி கொடுத்ததை போட்டுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணுறியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவர் மன்னிப்பு கேட்கவும் இதுக்கடா எனக்கு இப்படி துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். இங்கே பாரு நீ ஒரு போலீஸ்காரியாக இருக்க. நீ எந்த டைம் வருவே எந்த டைம் போகணும்லாம் எனக்கு தெரியாது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட வந்துட்டு ஒரு வருஷம் நான் டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுவே பெரிய ஆச்சரியம் அதிசயமான விஷயம். இந்த மாதிரி உன் கூட வந்து யாருமே அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இதை நினச்சி நீ சந்தோஷப்படணும். என்னை விட்டு நீ போனாலும் உனக்கு வேற யாரும் கிடைக்கவும் மாட்டாங்க. மட்டும் இல்லாமல் நீ பார்த்துட்டு இருக்க வேலை வந்து அந்த டிடெக்டிவ் வேலை இருக்குல்ல அது ரொம்பவே ரிஸ்கான வேலை. என்னைக்கு வேணாலும் உன் உயிருக்கு ஆபத்து இருக்கும். அப்படி எல்லாமே தெரிஞ்சும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வருஷமாக அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் கன்சிடர் பண்ணியாவது நீ என்னை மன்னிக்க கூடாதா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு 34 வயசுக்கு மேலே ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே உனக்கு எவன் கிடைப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பேசவும் இவங்களுக்கு கோவம் தலைக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். வந்து அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாரு நீ தப்பு பண்ணிட்டு என் மேலே காரணத்தை திருப்பி விடாத. உனக்கு நான் அதை வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தான் நான் பண்ண செலவுலேயே வேஸ்ட்டான செலவாக நான் நினைக்கிறேன். இங்கே நான் இருந்தேன்னு வச்சுக்கேன் உன் கதையை முடிச்சு விட்ருவேன். அதனால் நான் இப்போ கிளம்பிடுறேன். இன்னொரு தடவை என் வாழ்க்கையில் உன்னை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கோவமாக வந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு கல்யாணான ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஆடும்போது அவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணி எங்கே இருக்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்களுக்கு கோவம் வந்துடும். உனக்கு தான் கல்யாணம் அடிச்சு வீட்டில் பொண்டாட்டியை வச்சுட்டு ஏன் கூட வந்து ஆட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடி நடிச்சிருப்பாங்க. அந்த அடி விழும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு வந்து ஹீரோ மேலே வந்து விழுந்திருக்கும். இதுதான் வந்து அந்த கதைக்கு நடக்கிறதுக்கான ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் நீங்கள் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். வாங்கல 2 பேரும் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு கூப்பிட்டவும் ஹீரோயினும் வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் போய் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 2 பேருமே இப்போ அவங்க லவ் ஃபெயிலியரான கதையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டான்னு இவங்க ஒரு பக்கம் புலம்ப என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் எதுக்காக என்னை விட்டு போனானே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்ப 2 பேரும் இப்படியே புலம்பிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க நீ நல்லா யோசிச்சுப்பாரு நீ ஏதாவது பண்ணியிருப்ப அதனால தான் விட்டு போயிருக்கான்னு இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவார். உடனே நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும் இவர் டக்குன்னு அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுற எதுவுமே ஏமாத்துற வேலை தானே அதை சொல்ல வந்துடுவார். அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல நீ இந்த மாதிரி தான் வேலை பார்க்குறேன்னா உனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அமையாதுன்னு அதெல்லாம் சொல்லாமல் நான் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுவார். நான் வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் கிட்டே அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பார்ல நீ இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குற அப்படின்னா தெரிஞ்சால் உனக்கு எவனுமே உன்னை வந்துட்டு லவ் பண்ண மாட்டான் நான் உன்னை லவ் பண்ணதே பெரிய விஷயம்லாம் சொல்லியிருப்பார்ல அதனால அந்த விஷயத்தை இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு இப்படி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி வருமானம் வர மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நேராக ஹீரோட ஷோல்டர்ல போய் சாஞ்சிப்பாங்க. இப்போ நானும் ஒரு வருத்தத்தில் இருக்கேன் நீயும் ஒரு வருத்தத்தில் இருக்க. வருத்தப்படுறவங்களுக்கு தான் அந்த வருத்தத்தோட வலி தெரியும். இப்போ நம்ம 2 பேருக்குமே அந்த வலி தெரியுது. பேசாமல் நம்மளுக்கு அது மருந்து தேவைப்படுது. ஏன் நம்ம 2 பேரையும் வந்து திரும்ப லவ் பண்ணக்கூடாது
அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கவும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க இப்படி பட்டுன்னு கேட்டீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சரி நீ விடிகிற வரைக்கும் டைம் எடுத்துக்க, அது வரைக்கும் நான் இப்படியே தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ விடிகிற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஹீரோ நல்லா யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு தூக்கமே சுத்தமாக வரல. விடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு அது ஓகேன்னு தான் தோணுது அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான். அவங்க 2 பேரும் அப்படியே கடைக்கு போகிறாங்க, சேர்ந்து சாப்பிட்றாங்க, படம் பார்க்குறாங்க, டேட்டிங்கில் இருக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படியே அவங்க வாழவும் ஆரம்பிச்சுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஹீரோ மேலே செம்ம கோவம் வருது. இந்த ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டா, நம்ம பணத்தெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டா, நம்மளும் சின்ன சின்ன ஆளுங்க கிட்டலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து என்னைக்கு தான் நம்ம செட்டில் ஆகுறது, ஏதாவது ஒரு பெரிய வேலையாக பார்த்துட்டு நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசவும் போது இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இப்போ நாங்கள் இவ்வளோ நாளாக டேட்டிங்கில் இருந்துட்டோம், நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதுக்கப்புறமும் நீ போலீஸ் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்ககிட்ட மறக்காத, அவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லிடு, ஏன்னா இவ்வளோ நாளுக்கு மறைச்சிட்டு இருந்தால் அது நல்லதில்லை அப்படின்னும் சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எப்படியாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டே வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு மாதிரி ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. அவங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்தோன்னே அவர் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேக்கை வந்து வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரிங் எடுத்து அவங்கள்ட்ட காட்டுறாரு. இங்கே பாரு, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, இனிமேல் உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா டக்குன்னு இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோம், இவன் எதை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனையாக இருக்குது. அதோட வந்து அவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்த உடனே, ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். உனக்கு டைம் எதுவும் வேணுமா, வேணா எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கோ, விடிஞ்சதுக்கப்புறம் அதாவது விடிகிற வரைக்கும் டைம் எடுத்து, அதாவது நீ எனக்கு கொடுத்தீங்களா அதே மாதிரி விடிகிற வரைக்கும் டைம் உனக்கு இருக்குது, அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதோடய பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் டக்குன்னு கல்யாணம் ஆகிடுது. பிடிச்ச உடனே அதுக்கப்புறமா ஹனிமூன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதோ டக்குன்னு இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கிளம்பும் போது அந்த டைம் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் போலீஸாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ விஷயத்த சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. போலீஸா, நீ எதுவும் காமெடி தானே பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், இல்லை உண்மையிலேயே நான் போலீஸ் தான், அதுவும் டிடெக்டிவாக இருக்கேன், இந்த மாதிரி அதுவும் பயங்கரமான வேலை அப்படி இப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு இவர் என்ன கேட்குறாருன்னா, அப்படின்னா நீ வந்துட்டு இந்த மாதிரி அவர் செய்கிற வேலையெல்லாம் சொல்லி காட்டி அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீ பிடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேச்சா நாங்கள் அப்படிலாம் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாங்கள் பிடிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் தான் நாங்கள் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசுவோம். அப்பாடான்ற மாதிரி ஹீரோக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப, ஆனால் இப்படி கேட்டதுக்கப்புறமா அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. டக்குன்னு இப்போ என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கணுன்னா நல்லா ஃபைட்டெல்லாம் போட தெரியணுமே, உனக்கு எப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கோவம் வராட்டி நான் ஒரு 2-3 பேரை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கோவம் வராட்டி 2-3 பேரை அடிப்பியா, அப்போ கோவம் வந்தான்ற மாதிரி அவர் ரொம்பவே பயந்து போகிறாரு. இதோடு இப்படியே பேசி அவங்க வாழ்க்கையை தொடங்கி அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு 2-3 வருஷம் ஓட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்னும் ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ காலையில் எந்திரிக்கிறாங்க. அந்த ரொமான்ஸ்லாம் எங்கே தான் போமோ என்னமோ தெரியல எனக்கு. இதில் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது, விடை தெரியாத கேள்வியாகவே. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரொமான்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ 2 பேரும் நார்மலாக எந்திரிக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. உன்னை ட்ராப் பண்ணவான்னு இவர் கேட்குறாரு. இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதராரு இன்னும் அவரை பற்றி அவர் உண்மையை சொல்லாமல் தானே இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்புவார். ஒரு நல்ல ஏதாவது அவர் பண்ணுற பிஸ்னஸ் பற்றி அவர் சொல்லிப்பார். இந்த மாதிரி ஒரு திறமையானவன் வந்துட்டு எந்த காலகட்டத்திலையும் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டவே கூடாது, அவன் தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி வளர்த்துருக்காரு. ஆனால் ஒரு போலீஸையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அது எனக்கு தாண்டா தெரியும். ஒவ்வொரு நாளும் நான் பயந்து அப்படியே செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருப்பாரு. இப்போ இதெல்லாம் கேட்குற ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வார்னா, இவ்வளோ பிடிக்காம நீ எதுக்காக அவள் கூட வாழ்ந்துட்டு இருக்க, பேசாமல் அவளை வந்துட்டு வேணான்னு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், பிடிக்காத விஷயம் அவள் போலீஸ்ன்றது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, இப்படியே மாட்டிட்டு முழிக்க வேண்டியதான் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அதாவது ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் மதர் இருக்காங்க. அவங்க கிட்டவும் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, இவங்க 2 பேர்கிட்டையும் ஹீரோயினும் புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து எந்த ரொமான்ஸுமே இல்லை, சும்மா ஒரு பேருக்கு தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி குறைகளாக சொல்கிறாங்க. கூட பரவாயில்ல, ஒரு நாள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான், எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் தான் கையை வச்சேன். உடனே டக்குன்னு முழிச்சு பார்த்தா, சாரி மேடம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் மேடம் சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ அதாவது ஒரு அக்யூஸ்ட் வந்து கெஞ்சுவாங்கல்ல அந்த மாதிரியே டக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் எப்படி தான் அவங்ககிட்ட நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வருத்தத்தை சொல்லிட்டு இருக்கவும் பேசிட்டே இருக்கும்போது, சரி உனக்கு இவ்வளோ இதாக சொல்கிறீங்களா, அவனை பிடிக்கலன்னா அவனை விட்டு வர வேண்டியதான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ விஷயம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆள் மனசில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றதான் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இவங்க வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நான் இந்த மாதிரி வேலை பார்க்கறனால தான் அவன் என்கிட்டே வரமாட்டான், என்னை வந்து பிரான்ச்சாவது மாற்றி விடுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன இப்போ கேட்குறாங்கன்னா, ஹீரோ பார்த்துட்டு இருக்காருல்ல அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான வேலையை வந்து அது தெரியாதுல ஹீரோ அந்த வேலை பார்க்குறாருன்னு, அந்த மாதிரியாவது ஒரு சாதாரண வேலைக்கு என்ன மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு அவங்க நினச்ச மாதிரி வேலை கிடச்சிருது. இப்போ ஹீரோட டீம்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு சில இடங்கள் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல, லேண்ட் ஓனர்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவை ஏற்படுத்தணும், அதாவது ஒரு பண தேவையை
அவங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்குலாம் சில லேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இப்போ விற்றே ஆகணும், விற்று ஆனால் தான் இந்த வந்துட்டு நம்மளுக்கு இந்த பணத்தை வந்து நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைக்கிற விலைக்கு அந்த லேண்டை விற்று கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது பண்ணி தான் நம்ம இருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அதாவது குறைவான காசை கொடுத்து அந்த இடத்த வாங்கிடணும். அதுக்கப்புறம் அதை நம்ம விற்று நம்ம பெரிய லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக ஹீரோட டீமில் இன்னொரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு லேடியை பார்க்க வராங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிற, அதாவது ஒரு பாப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அவங்க கிட்ட பழகி அந்த மாதிரிலாம் அவங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறது, ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி இருப்பாங்க. லேடியும் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து ஹீரோட டீம் இன்னும் 2 பேர் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை வந்து அவங்க இழந்திருப்பாங்க. இவ்வளோ பணத்தை நான் இழந்துட்டேனே அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, டக்குனு உங்ககிட்ட ஏதாவது லேண்ட் இருந்தால் அதை வித்துட்டாவது இந்த மாதிரி பண்ண வேண்டியதுன்னு கேட்கும்போது, எல்லாமே லேண்டெல்லாம் இருக்குது, ஆனால் அவசரத்துக்கு விற்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கோம். பின்னாடி ஹீரோட டீம் உட்காந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடம் வந்து நாளைக்கு வந்து ஏலத்துக்கு வருது, அந்த ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம கொடுத்தோம்னா நல்ல ரேட்டுக்கு அவங்களா விற்று கொடுக்குறாங்க அப்படின்னு. இது லேடி அதெல்லாம் காதில் வாங்கிடுறாங்க. சரி, அப்போ நாளைக்கு அந்த ஏலத்துக்கு நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா வந்து இப்போ ஏலம் நடக்க போதில் அது கூட உண்மையானது கிடையாது, எல்லாமே இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணுறது தான். அது தெரியாமல் இப்போ இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதில் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஹேர் கட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் கார்லெல்லாம் இடிக்க வந்துட்டு நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு கதறிட்டு இருந்தாருல, அவர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோட ஃப்ரெண்டை அழகாக தூக்கிட்டு வந்துடுறாரு. எங்கே கூட்டு வந்துடுறாருன்னா, அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஏமாத்துறாங்கல்ல, அவரோட பொண்ணு வந்து இப்போ இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இவரை போட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க. எங்கள் அப்பாவை இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அமௌண்ட்டை ஏமாத்திட்டு போனால, அவன் எங்கன்னு நீ சொல்லலைன்னு வச்சுக்கோ, இப்போ ஒன்று அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக மிரட்டவும், இப்போ நீ சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரை மிரட்டவும், இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பயத்தில் வந்துட்டு அவர் இந்த மாதிரி நடக்க போகிற விஷயம், அதாவது இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பிளானெல்லாம் சொல்லிடுறாரு. இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை சொல்லிட்டா அப்படின்னா உங்கள் 2 பேரையும் சேர்த்து முடிச்சு விட்ருவான், இல்லை அப்படின்னா உன்னையே இங்கே முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு ஒன்று தான் இவர் வந்து உண்மையை சொல்லிடுவார். இப்போ என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அவர் சொல்லிடுவார். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டே இப்போ கிளம்புவாங்க. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை நடக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக இப்போ வர்றவங்க எல்லாரையும் அவர் செட் பண்ண ஆளுங்களை தானே வரணும், அவங்க அதிகமாக கேட்க ஒரு ஆளை ஏற்படுத்தி வைக்கணும்ல, அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருப்பார். இந்த வேலைக்கான வேலை ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த லேடியை வந்து பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் பக்காவாக போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு மட்டும் எங்கேயோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலை வந்து ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற நியூஸ் அவங்களுக்கு வரவும் அவங்களும் இந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இங்கே கரெக்டாக அந்த இடத்துக்கு கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு இன்னும் இவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏன்னா நைட்லேருந்தே இவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, இல்லைடா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஃபஸ்ட்டு இவர் ஃபோன் எடுக்காமல் இருப்பார். அப்போ அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க மிரட்டுவாங்க, நீ வந்து ஃபோன் எடுக்கலான்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்து எடுத்து பேசுன்னு சொல்லும் போது அவர் ஃபோன் எடுப்பார். எடுத்து அவர் என்ன சொல்வார்னா, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆனால் வந்துடுவேன், அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவார். ஹீரோக்கு உடனே சரின்னு சொல்லுவார். ஆனால் அவரோட பேச்சில் இவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியும். உடனே டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, இன்னொருத்தர் அந்த பக்கம் தான் வந்திருப்பார் அதே ரோட்டில், நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் வந்து அங்கே டிராஃபிக் எதுவும் இருந்துச்சான்னு கேட்கும்போது, இல்லை நல்லா காத்தோட்ட வசதியாக தான் இருந்தது, எந்த டிராஃபிக்குமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, அவன் எங்கேயோ லாக் ஆகியிருக்கான், அதுக்காக தான் இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்கான். சரி இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இங்கே உள்ள ஆளுங்களை உடனே நீ கிளப்புற, இங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். அதோட அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே கிளப்பி அனுப்பிட்டு இருப்பாங்க. அதே சைடில் வந்துட்டு ஹீரோயின் கூட வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின் வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவரோட ஃப்ரெண்டு அந்த லேடியை கூட்டு வராங்களா, அவருக்கு வந்து ஹீரோ கால் பண்ணிடுவார். பிளான் வந்து கேன்சல், இவன் வந்து இப்படி மாட்டிக்கிட்டா, நம்ம வந்து அதை முடிச்சு விட்டணும், நீ கூட்டு வர லேடி ஏதாவது ஒன்று செஞ்சு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ வாசல் வரைக்கும் வந்துட்டு அந்த லேடியை போக சொன்னால் போக மாட்டாங்க. ஏன் இங்கே எதனா நடக்குது, நம்ம இது அதை முடிச்சுட்டு போவோம், அதை ஏலத்தை முடிச்சு அவங்க வேறு அடப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி போறியா இல்லையா, போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறத அவங்க வந்து மிரட்டி வாங்கிடுவாங்க. இவங்க தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த லேடியை வேற ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு, ஏன்னா அவங்க போக மாட்டேன் அடப்பிடிச்சிட்டு இருக்கோம், பிரச்சனை வரக்கூடாது, பட்டுன்னு ஒரு அடியை வேற போட்டு அங்கேருந்து இருக்கிற காசை வாங்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓடிடுவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இங்கே இருக்க பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாருல, அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதெல்லாம் வந்து அழிச்சு விட்டுருவார். எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு வேகமாக அவர் ஓடுறதுக்கும் கரெக்டாக அதே டைமில் ஒரு பக்கம் ஹீரோயின் வருவாங்க, இன்னொரு பக்கம் அந்த லேடி இருக்காங்க. 2 பேரும் கதவு திறந்துட்டு உள்ளே வர ஹீரோ கதவு மூடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவார். போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் இந்த லேடி மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்க்கவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹீரோயின் கழுத்தில் உள்ள அந்த ஐடி கார்டை பார்த்துடுறாங்க. யாரும் இந்த லேடி பார்த்துட்டு, ஏன்னா இவங்க கொஞ்சம் இதாக தானே பண்ணிட்டு இருக்காங்க, டானோட பொண்ணு தானே இவங்க. அந்த ஐடி கார்டை பார்த்தோன்னே இவங்க போலீஸ்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. உடனே ஓ நீங்கள் இந்த பிரச்சனைக்காக வந்தீங்களா, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது ஏலம் நடக்கிறதா இருந்ததில்ல, அது வந்து சும்மா, அதாவது என்ன சொல்கிறது, அது வந்து போலியாக தான் அது நடக்கிறதா இருந்தது, ஒரிஜினல் கிடையாது, நீங்களும் அதுக்கு தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், ஆமாம் நல்ல வேலை நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்ததுன்னா எங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலந்துக்கோங்க, இதுவும் என்னோட ஐடி கார்டு அப்படி, அதாவது என்னோட விசிட்டிங் கார்டு அது மாதிரி கொடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து அறிமுகமாகிக்கிறாங்க. அவங்களும் இப்போ வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து ஒரு டானோட பொண்ணுன்றதுலாம் அவங்களுக்கு
அவங்கள்ட்ட காட்டிக்கல. ஹீரோயினுக்கு இப்போ எப்படி யோசனையாக இருக்குன்னா எப்படிங்கிறது தப்பிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒய்ஃப் கொடுத்தாங்கல்ல, அதாவது அந்த போலீஸ்காரவங்க அவங்க அந்த கார்டை வாங்கிட்டு இப்போ வந்து காருக்குள்ளே ஏறுறாங்க. இன்னும் அவங்க ஃப்ரெண்டை வந்து கைக்குள்ளே தான் வச்சுட்டு இருக்காங்க. என்னது இது, இந்த மாதிரி நம்ம வரோன்னு எப்படி தெரிஞ்சது, எப்படி போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த வாழ்வு சொல்லுவார். ஹீரோட ஃப்ரெண்டை சொல்லும் போது இந்த கார்டை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லும் போது இதை பார்த்தோன்னே இவருக்கு தெரியும். ஏன்னா ஹீரோவோட ஒய்ஃப் தானே அவங்க, இது அவனோட ஒய்ஃப் ஆச்சு, அவங்க எங்கே அங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசவும், எது அவனோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு போலீஸா அப்படின்னு கேட்கவும், இல்லை இல்லை அவங்க ஆஃபீஸ் வேலை தான் பார்க்குறாங்கன்னு இவர் சமாளிக்கிறாரு. இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது ஹீரோட ஒய்ஃப் வந்து ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது திரும்பவும் அவர் ஃப்ரெண்டை மிரட்டவும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு கூட விளையாடிட்டு அவங்க மாமா இருப்பார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து ஹீரோட அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஆம்பளைங்களாம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு சமைக்க சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லா நேரம் நம்மளை பிஸியாக வச்சுட்டு அவங்க மட்டும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு கோவமே வராதான்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கும் சில நேரங்களில் கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க, அதாவது ஹீரோவோட அக்கா வந்து பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கே வந்து பரிமாற நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு சமைக்கிறதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சமைக்கிறது யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் பெரிய வேலையாக இருக்குன்னு புலம்புறா இவ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாற்றி எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே, அவங்க சொல்கிறத அப்படியே அடுத்தவங்க சொல்கிறதா போட்டு விடுறது, அந்த மாதிரி போட்டு விட்டுறாங்க. ஹீரோயினுக்கா அது சொன்னதெல்லாம் நம்ம பேரில் சொன்ன மாதிரி மாற்றி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு யோசனையாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல பேச முடியாதுல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருக்கும் போது பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே அவரும் வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அக்கா மாப்பிளையும் அப்படி இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருப்பாரு. அதோட நீ பார்க்குற வேலை வந்து அவ்வளோ ரிஸ்க்கான வேலையாமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் அப்போ மிலிட்டரியில் வேலை பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கதை சொல்லுவார். இப்போ ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாட்ட திரும்பிடுவார். திரும்பி அவங்க அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏன்பா என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த வேலை தான் நீ செய்யணும்னு உருவாக்கி விட்டதே நீ தான், நீயும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்க, இப்போ என்ன வந்துட்டு மருமக கிட்ட வந்துட்டு இஷ்டத்துக்கும் கதை அளந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா, போலீஸே வாசலுக்கு வரக்கூடாத வீட்டில் வந்துட்டு ஒரு போலீஸ்காரியை பொண்டாட்டியாக ஆக்கி கூட்டு வந்தது இல்லாமல் என்னையே கேள்வி கேட்குறியான்னு இப்போ அப்பா மகனுக்குள்ள வாக்குவாதமாக ஆகிடும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, ஒரு தடவை என் பேக்கெட்டில் வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி வந்துட்டு செலவுக்கான பணத்தை கொண்டு வந்து என் பேக்கெட்டில் வச்சா, அதை வைக்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறமா தான் நினச்சேன் நான் உன்னை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அப்புறம் நினச்சிக்கிட்டேன் என் நிலமே இப்படி இருக்கேன், உன் நிலமை அதை விட மோசமாக தானே இருக்கும், அதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் நான் அமைதியாகிட்டேன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். இப்போ ஹீரோட அக்கா வேறு என்ன சொல்லுவாங்கன்னா, பேசாமல் நீ அதை அவளை வேணான்னு சொல்லிவிட, அவள் மேலே ஏதாவது தப்பு இருக்க மாதிரி ஏற்படுத்தி அவளை வேணான்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு பேசும்போது, உன்னோட குறுக்கு புத்தியெல்லாம் நீ இங்கே நிப்பாட்டிடு, அவளை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவள் நெருப்பு மாதிரி, அவள் போலீஸ் வேலை தான் எனக்கு பிடிக்காது, அவளை பற்றி இந்த மாதிரி பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, நல்லா அடி வாங்கிட்டு மூஞ்செல்லாம் வீங்கி ஒரு பக்கம் நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஹீரோக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். டக்குன்னு என்ன கேட்பாருன்னா, யார்கிட்டடா மாட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவர் ஹீரோ வந்து பிடிச்சிப்பாரு. என்னை மன்னிச்சிடுறா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாரு. என்னடா உளறிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அந்த லேடியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. இன்னும் இப்போ அங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து நிற்குது. சரி அந்த காரில் ஏரியாவது தப்பிக்கலான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது வாண்டடாக நிற்கவும் இவருக்கு ஒரு டவுட் வருது. காருக்குள்ளே எட்டி பார்த்தா அந்த லேடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீயா காருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உன்னை வலிக்காமல் கொள்ளுவன்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கோம். இவருக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் வண்டி வேற சத்தம் வேற கேட்குதா, டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாரு, ரோட்டில் அப்பாவே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடி நடிச்சு, ஏன்டா அப்படி பண்ண ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டு அவரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. கரெக்டாக இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக அங்கே போலீஸ் வண்டி வரவும் கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே இருக்காங்களே இந்த லேடிக்கு வந்து டவுட் ஆகிடுது, நம்ம இதுக்கப்புறம் இறங்க வேண்டாம், போலீஸ் வந்துடுச்சு வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. போலீஸ்காரவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரோட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க, கண்டிப்பாக என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தப்புச்செல்லாம் நினச்சா அவர் இந்த மாதிரி வேணும்னே பண்ணுது, என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்த போலீஸ்காரங்க அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவர் ஒரு கிரைம் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருப்பாரு. இங்கே நல்ல புள்ள மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பாரு. இது தெரியாமல் அவரை போட்டு இவரை அடிச்சிருப்பாரா, இவர் தான் பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு வந்து இப்போ அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்க முடியாத ஒரு ஆளை வந்துட்டு ஹீரோ வந்து பிடிச்சிட்டாரு, இவர் இவ்வளோ நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அவார்டெலாம் கொடுக்கவும் அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தனக்கு தானே நினச்சிப்பாரு. வந்துட்டு இப்போ ஹீரோ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுறாரு இந்த விஷயத்தினால. இதனால ஹீரோயின் கிட்ட எல்லாம் போய் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் தானே இந்த மாதிரி ஒரு பேட்டி கூட கேட்கும்போது ஹீரோனால அதை மேனேஜ் பண்ணவே முடியல, ஓரளவுக்கு சமாளிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த தப்பு பண்ணார்ல அவரை போய் கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி தப்பு பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, என்னை யாராலையும் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சேன், ஆனால் ஹீரோ என்னை பிடிக்கும் போது ஒரு வார்த்தை கேட்டார் பார்த்தீங்களா, ஏன்டா அப்படி பண்ண ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டு என்னை அடிச்சாரு, அந்த வார்த்தை என்னை ரொம்பவே உலுக்கிடுச்சு, இந்த தப்பை செஞ்சதை நினச்சி நான் ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதை என்னை மாற்றிடுச்சு அப்படி இப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, அடப்பாவி நான் தப்பிக்கிறதுக்காக வாயில் வந்ததெல்லாம் சொல்லி உன்னை அடிச்சுட்டு இருந்தா அதையே ஒரு வார்த்தையை வச்சு நீ சொல்லிட்டு இருக்கியான்ற மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்கவும், ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ கூட இருக்க ஆளுங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா திடீர்னு எதிர்பார்க்காத அளவில் நீ பாட்டுக்கு ஃபேமஸ் ஆகி போயிட்டுருக்க, ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு தான் நம்ம செட்டில் ஆகணும்னு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு லேடி இருக்காங்களா, டானோட பொண்ணு, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வராங்க. அவங்க வந்து இவங்களோட தங்கச்சி தான். இவங்க கிட்டயே பிஏவா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது எப்படி, அது வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். பார்த்தா அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ யாரை வந்து ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அதாவது அந்த சப்போர்ட் நம்மளுக்கு வேணும்ல, நம்ம பண்ணுற வேலைக்கு ஒரு சப்போர்ட் வேணுன்றதுக்காக ஒரு ஆள் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அவர் வந்துட்டு வேலை வேணானே ஓடி போயிட்டாராம். இப்போ அந்த இடத்துக்கு வேற ஆள் புதுசாக வர போகிறாரு. அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவரா இருக்கணுமே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு குறைஞ்சது ஒரு 150 ஒரு பேர் ஒரு ஏதோ ஒரு மீட்டிங்லாம் நடப்பாங்கள்ல, அந்த மீட்டிங்கில் வந்துட்டு ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சது 150 பேர் 151 155ன்னு வச்சுக்கலாம். அவங்களாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து மெஜாரிட்டியாக நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதாவது அந்த இதில் வந்து நம்ம பேர் வந்து நம்ம பண்ணுற தப்பெல்லாம் வெளியே வராது. அப்படி ஆளுங்க தான் தேவை. இப்போ நம்மக்கிட்ட வந்து 120 பேர்கிட்ட நம்மளுக்கு சப்போர்ட் ஆனவங்க இருக்காங்க. ஆனால் மிச்ச பேரை கூட காசு கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணிடலாம். ஆனால் மற்றதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மெயினான ஆளை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு ஒன்றே அவங்க கூட்டத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பேசாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதாவது பணம், அப்புறம் பொன் பொருள் பணம், அது மாதிரிலாம் பெண் அப்படிலாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் கொடுத்து நம்ம ஆளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தன் ஆசைப்படுறான் அப்படின்னா வந்துட்டு அவன் அதை மட்டும் உடனே கிடைச்ச உடனே அந்த ஆசையை நிறைவேறிச்சுன்னு நினைக்க மாட்டான். கடைசி வரைக்கும் அதெல்லாம் புதுசாக கிடச்சிட்டே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டுட்டே இருப்பான். அப்படிலாம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் அந்த ஐடியாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அந்த டானோட பொண்ணு. சரி, இப்போ நம்ம எதுக்காக அவனை தேடணும், நம்மளே அவனை உருவாக்குனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஹீரோட ஒய்ஃபும் அங்கே வராங்க. வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட பேசிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ ஒரு ஆளை உருவாக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆள் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு அவர் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறார். ஏன்னா அந்த ரீசன்றது நம்மளுக்கு இப்போ தெரியல. இங்கே இவங்களோட மீட்டிங்க்கு வந்து உட்காரும்போது நிறைய வெரைட்டியாக அவருக்காக வாங்கி வச்சிருக்கோம். எதுவும் வேண்டாம், எனக்கு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் அவர் குடிச்சிட்டு இருப்பாரு. பேசி பார்க்குறாங்க அவங்க. உங்களுக்கு நீங்கள் என்னதான் இந்த மாதிரி பதவிக்கு நீங்கள் தான் இப்போ வரப்போகிறத எல்லாம் பேசிக்கிறாங்க. நீங்கள் பதவிக்கு வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் காசுலாம் வந்துகிட்டே இருக்கணும்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போ 40 வயசு ஆக போகுது, ஆனால் இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு நீ எந்த பொறுப்பு அப்படின்றதும் கிடையாது, இதுக்கப்புறமும் நான் இந்த மாதிரி சம்பாரித்து பார்க்கணுன்ற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே போதுன்ற அளவுக்கு எனக்கு இருக்குது, அதனால் என்கிட்ட இந்த பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இவங்களுக்காக செம்ம டென்ஷன் ஆகுது. அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. கோவமாக பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ திரும்பவும் ஏதோ சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றிய நியூஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த அவங்களுக்கும் இதை பார்ப்பாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் இந்த நியூஸை பார்த்துருவாங்க. திரும்ப என்னடா பண்ணி தொலைச்ச, நீ ஏதாவது பண்ணி தொலைச்சிட, எல்லாரும் என்ன தொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கோவப்படுறாங்க. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவார், நான் ஒன்றுமே பண்ணல, நான் சும்மா தான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், அப்படி தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க, ஒரு தாத்தா வந்து திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு, அப்போ யாருமே அவரை காப்பாற்ற போகவே இல்லை, நடு ரோட்டில் விழுந்ததுனால வண்டி வேற வந்துட்டு போயிட்டு இருந்ததா, அங்கே நான் நிற்கிறத பார்த்தோன்னா சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு சூப்பர்மேன் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு எல்லாரும் என் பேரை சொல்லி கத்தவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே சரி காப்பாற்றலாம் நான் அவர்கிட்ட போனேன். ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. நான் போய் அங்கே பக்கத்தில் உட்காந்தோன்னு லாரி ஒன்று வேகமாக வந்தது. நாங்கள் இன்றைக்கி நானும் அவரும் கீழே உட்காந்துருக்கதை பார்த்தோன்னா அந்த வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி அந்த தாத்தாக்கு ஒரு மாதிரி ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அதே வண்டியில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. இதை நான் பண்ணதுனால இதோ ஒரு சாதனையாக நான் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு என்னை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லுவார். நான் வேணும்னு எதுவும் பண்ணல, அதெல்லாம் தன்னால் நடக்குதுன்ற மாதிரிலாம் புலம்புவார். கேட்கும்போது ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, உன்னை நினச்சா எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் பண்ணுறதுனால நீ ஹர்ட் ஆகாமல் இருந்தால் போதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் இந்த லேடிஸ் இருக்காங்களா, அவங்க அக்கா தங்கச்சிகளை காட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ யாரை நம்ம இங்கே நிற்க வைக்கிறது, யாரை நம்மளுக்கு சப்போர்ட்டாக வைக்கிறது அப்படின்றத பேச்சு தான் அவங்க ஓடிட்டே இருக்கும். தேடிட்டே இருக்காங்களே, இப்படி ஒரு நம்ம ஆளை வந்து உருவாக்கணும், அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவனாக இருக்கணும், யாரை பண்ணலாம், அவனும் வந்துட்டு ரொம்ப பிரபலமானவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்கல்ல. ஹீரோ வந்து இப்போ பிரபலமாயிட்டு இருக்காருல்ல, அவன் ஏற்கனவே நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடன் நிறையவே இருக்குது, அவனே ஒரு ஆளாக இதை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி சொல்லவும் ஒத்துக்க வைக்கலாம், அவன் ஃபேமிலி பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து ஆல்ரெடி இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இப்போ ஒருத்தவங்க வளர்த்துட்டு இருக்காங்களா, ஹீரோயினை வளர்த்துட்டு இருந்தாங்களா ஸ்டெப் மதர்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு வார்டன் தான். அவங்க வந்து ரொம்ப ஆரம்பத்தில் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்திருப்பாங்க. போக போக அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு போலீஸாக ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க போலீஸும் ஆயிருப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பேசிட்டு அவங்க அந்த லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் போக இவன் 2 வருஷமாக வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் இப்போ 2-3 வருஷம் ஆகுது, இன்னும் கூட ஹீரோ இந்த வேலை தான் பார்க்குறான்றது அவன் பொண்டாட்டிக்கு தெரியாதுன்னு, இது ஒன்று போதுமே அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஃபேமிலி காட்டுறாங்க. ஹீரோட ஃபேமிலியில் வந்துட்டு அந்த வார்டன் லேடிலாம் இருக்காங்களா, எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இவ வந்துட்டு படிக்கும் போது அவ்வளோ சேட்டை பண்ணி என்கிட்ட அவ்வளோ அடி வாங்குவா, நான் அப்படி அடித்து வளர்த்ததுனால தான் இன்றைக்கி அவள் நல்ல போலீஸாக இருக்கா, அப்படி மட்டும் இல்லைன்னா இவளும் ஏதாவது இன்றைக்கி தப்பு பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபன்னு
ஃபுட்டுக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணுறாங்கல்ல அந்த லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்களும் சிரிப்பாங்க. ஹீரோவை பற்றி நான் பார்த்துருக்கேன், நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் ரொம்பவே அழகாக இருக்காரு. ஆனால் கல்யாண வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டாரு, இவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கொளுத்தி போட்டு அங்கேருந்து அது பாட்டுக்கும் போயிடுது. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேடி வந்துட்டு இப்போ ஹீரோயின் அவங்க பேச பேச ஹீரோயினுக்கு இப்போ கோவம் வந்துடுது. அப்போ நான் ஏதோ சின்ன பொண்ணு என்ன நீங்கள் அடிச்சிட்டிங்க உதச்சிட்டிங்க, இப்போ வாங்க ரெண்டில் ஒன்று பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ வா நான் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோக்கா இவங்க 2 பேரும் என்னங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. அவங்க 2 பேரும் எப்பவும் அப்படி தான் இருப்பாங்க. நீ வாப்பான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இவங்க 2 பேர்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். இப்படியே ஜாலியாக அவங்க பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் கிளம்பி வராங்க. வரும்போது இப்போ ஹீரோயின் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது 2 வருஷமாக வந்து நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லை, அந்த ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. கிட்டே இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த 2 வருஷமாக நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லை, பேசுகிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இதே தான் போயிட்டு இருக்குன்னு ஒன்று. நான் இந்த 2 வாரமாக நான் பண்ண இந்த வேலையினால கொஞ்சம் பிரபலமாயிட்டேன், அதில் தான் நம்மளை சுற்றி சுற்றி இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, அதுக்காக சாரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த 2 வாரத்தை சொல்லலை, நான் இந்த 2 வருஷத்தை சொல்கிறேன், 2 வருஷம் இப்படி தான் போயிட்டு இருக்கணும்னா ஹீரோ வந்து இப்போ சாரி சாரின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது ஹீரோயின் ஏற்றுக்க மாட்டாங்களா. திடீர்னு கத்தி சாரின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னோடனே சரி எப்படியோ போ அப்படின்ற மாதிரி அவர் கிளம்புவார். ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று நம்மள்ட்ட கெஞ்சி கேட்டு கூட்டு போவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு வரவே மாட்டார். இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா அவர் வாசல் அந்த பக்கம் தாண்டி போன உடனேயே அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்களோட ஆளுங்க வந்து ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு அங்கே கூட்டு போயிருப்பாங்க. அவங்க எடுத்து கூட்டு போய் இப்போ கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ எங்கள் குடும்பத்துக்கு பண்ணதுக்கு உன்னை பயங்கரமாக பார்த்த இடத்துல உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கணும். எங்கள் அப்பா இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவரை ஏன்னா இவர் ஏமாற்றிட்டு போன அதிர்ச்சியில் தானே அவர் அப்படி ஆயிட்டாரு, அதுக்கே உன்னை நான் என்ன வேணா பண்ணணும், வெளியே வச்சு உன்னை பண்ணியிருக்கணும், வெளியே ரொம்ப குளிர்த்துன்னு தான் உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசவும் இவர் தான் பேச்சு திறமையானவராச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என் மேலே கேஸு கூட கொடுங்க, என்னை ஜெயிலில் கூட போடட்டும், அந்த தண்டனை கூட நான் ஏற்றுக்கிறேன், இப்போ விட்டுருங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. ஜெயிலில் போட்டு எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு இவர் சொல்லிட்டே இருக்கவும் ஜட்ஜி எதுக்கு உனக்கு நான் அவ்வளோ செலவெல்லாம் பண்ணி உன் மேலே கேஸை போட்டு உனக்கு தூக்கு தண்டனை அதெல்லாம் தேவையில்லை, உன்னை நான் செலவே இல்லாமல் இங்கேயே நான் உன்னை முடிச்சிருவேன்னு சொல்லும்போது இல்லை ஜட்ஜு அப்படிலாம் எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன், ஒரு 4-5 வருஷம் நான் உள்ளே வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னோட நன்னடத்தை காரணமாக என்னை வெளியே விட்டுருவாங்க, அதை தான் நான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிப்பார். என்னை விட்டுருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் அப்போ எனக்கு நீ ஒரு வேலை செய்யணும்னு சொல்லணும், கண்டிப்பாக நான் செய்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. என்ன வேலைனே கேட்காம நீ ஓகே சொல்கிறனோட நீங்கள் தான் நான் உயிரோட விட்டுறேன்னு சொன்னீங்களே, அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செஞ்சு தானே ஆகணும், அதெல்லாம் செஞ்சேறேன்னு இந்த மாதிரி நீ இந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எது பதவிக்கா என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதோ 2-3 வேலை நான் பார்த்துட்டேன், அதனால் நான் கொஞ்சம் பிரபலமானதுனால நான் ஏதோ பெரிய அரசியல்வாதி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதெல்லாம் எனக்கு வரவும் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீ எந்த இடத்துல ஒன்று நாங்கள் தூக்கிட்டு வந்தோமோ அங்கே உள்ளதான் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது நாங்கள் கேட்டோம், உன் ஒய்ஃப் இப்போ எந்த நிலமையில இருக்கான்றது உனக்கு நல்லா தெரியும், இப்போ 4 பேர் அடிக்கிற நிலமையில அவள் இல்லை, அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மயக்கத்தில் கடந்துட்டு இருக்கா, என் ஆளுங்கெல்லாம் இப்போ அங்கே தான் இருக்காங்க, இப்போ நான் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னால் இப்போவே உன் பொண்டாட்டியை வந்து அங்கேயே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என் மேலே உங்களுக்கு கோவம் அப்படின்னா எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, என் ஒய்ஃப் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே இவர் பேச பேச அவர் என்ன அவங்க இந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உள்ள ஆளுங்களுக்கு வந்து உள்ளே போங்க அவளை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கோவம் வரும். அப்போ ஹீரோ இந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீ அந்த பதவிக்கு வர, அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போடுற, என் பேச்சு கேட்டு நடந்துக்கிற அப்படி இப்படின்னு ஹீரோவை மிரட்டுவாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைன் போடு, அதாவது அந்த சைன் பண்ண சொல்லுவாங்க அக்ரிமெண்ட்டுக்கு, ஹீரோ போட மாட்டேன்றாரு. போட மாட்டேன்னா கைரேகையை வாங்குறோன்னு சொல்லிட்டு எல்லாம் மிரட்டி கைரேகையை வாங்க போகிறாங்க. ஹீரோ கையை இறுக்கமாக மூடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அவளை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவர் பார்த்தீங்கன்னா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவள் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கா, அவளால் சண்டை போட முடியாதுன்னு தானே சொன்னீங்க, போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்கா, எல்லாரையும் போட்டு புரட்டி அடிச்சிட்டு இருக்கா, அதில் லேசாக அவளுக்கு லைட்டாக கீரல் தான் உழுதுச்சு, அதுக்கே எங்களை போட்டு படாத படுத்திட்டு இருக்கா, அவள்கிட்ட தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்து எல்லாரும் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அப்பவும் விட மாட்டேங்குன்னு ஒரு பேட் எடுத்து வந்து காரை ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, யாரையாவது ஆள் அனுப்பி ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அவர் வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. பேசுறது வந்து அவுட் ஸ்பீக்கர் போடலை, அதனால வந்து ஹீரோக்கு அங்கே என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோ காதில் நல்ல வேலை இதெல்லாம் விழுந்துருச்சுன்னா அவனுக்கு இதாக போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. ஓ அவளை பார்த்தா அப்படி கெஞ்சுறாள், அவங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்குறாளா, உனக்கு என்ன அவளை பார்த்தா தங்கச்சி மாதிரி இருக்கா, அவளை உயிரோட விடணும்லாம் தோணுதா, அதெல்லாம் விட்டுறாத, அவளை முடிச்சிரு சொல்லும்போது ஹீரோக்கா இங்கே ஒரு மாதிரி இருக்குது, முடியவே முடியாது, அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறிட்டே இருக்காரு. நான் தான் சொல்கிறேன்ல அவளை போட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிறதே வேற, இவங்க பாட்டுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கவும் ஹீரோ நான் ஒத்துக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு வழியாக அவங்க வலிக்கும் வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு இப்போ விட்டுறாங்க, இப்போ போ ஆனால் நீ நாளைக்கு நான் கூப்பிட்றதுக்கு வரணுன்ற மாதிரி விடவும் இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா விட்டா போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக அவங்க ஒய்ஃபை தேடி தான் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவங்களுக்கு வேறு ஆல்ரெடி கொஞ்சம் அடிப்பட்டு இருந்ததில் அதுக்காக அவங்களாம் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் தேடியும் ஹீரோ வந்திருப்பாரு. இப்போ அந்த நடந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்வாருன்னா உன்னை நான் தனியாக விட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. நீ போனது ஒரு வகையில நல்லது தான். இல்ல 2 பேரும் சேர்ந்து தான் அடி வாங்குற மாரி ஆகியிருக்கும் அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்ப 2 பேருமே ஒரு அந்யோன்யமா பேசிக்கிறாங்க. பேசும்போது 2 பேருக்குமே ரொம்ப அழுகையா வருது. உடனே ஹீரோ அழுகையெல்லாம் மறைச்சிட்டு இப்ப நேரா நான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளிய வராரு. வரவரு பார்த்தீங்கன்னா, நேரா இந்த லேடிய தான் பார்க்க வராரு. வந்தவரு என்ன சொல்றாருன்னா, அவங்க நல்லா அடி குடுத்துருக்காங்க. இப்ப இவங்களுக்குலாம் தெரியாதுல்ல. இவங்கள்ட்ட வந்து என்ன சொல்றாங்க, "இனிமே உங்க அப்பாக்கு நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக வந்துட்டு நீ இந்த மாரி நெறையாவே அதிகமாவே நடந்துட்ட. என் பொண்டாட்டி உயிருக்கு ஏதாவது ஆகிருந்துச்சு அப்படின்னா, உன்ன வந்து நானே பிளான் பண்ணி வேற மாரி பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் நீ அவகிட்ட வம்பு வச்சுக்காத. நீ சொல்றத நான் செய்றேன். நீ என்ன ஆசைப்பட்டியோ அத நான் பண்ணிக்கிறேன். ஆனா அதோட முடிச்சுக்கணும்." அப்படி இப்படின்ற மாரிலாம் இவரு பேசிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மறுநாள் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கு வராங்க. வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லேடி இருப்பாங்கல்ல, அவங்களோட அம்மான்ற கேரக்டர்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன ஆச்சு நேத்து உன்ன இந்த மாரி பண்ணது யாருன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நேத்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தர மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள மட்டும் ஞாபகப்படுத்தி வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "ஏற்கனவே இந்த மாரி நான் இந்த வேலை பார்க்கறதுனால என்ன சுத்தி உள்ளவங்க எல்லாரையும் நான் இழந்துட்டேன். இப்ப உன்னையும் என்னால இழக்க முடியாதுன்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. நான் பார்த்துக்கிறேன்ற மாரி ஹீரோயின் தைரியம் சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து இப்படி கேஷுவலா பேசுறத கேட்டோனே பார்த்தீங்கன்னா, "நீ எப்படி இப்படி நார்மலா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, "நான் நார்மலா பேசல அப்படின்னா நீங்க ரொம்பவே உடைஞ்சு போயிடுவீங்க." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு வெளிய வந்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயின வெளிய அனுப்பிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில இங்க வந்துட்டு இப்ப ஹீரோ வந்துட்டு இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா அவன மாத்தணும் அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் அவனுக்கு சொல்லிக் குடுக்கணும். அப்படின்னா அவனுக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும். அது யாரு குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பார்த்தோம்னா, அப்ப நம்ம ஆரம்பத்தில ஒருத்தர் வந்துட்டு இந்த பதவியிலேருந்து போயிருப்பார்ல, அவர வச்சே நம்ம இந்த ட்ரெய்னிங் அவருக்கு குடுக்க வச்சா என்ன அப்படின்ற மாரிலாம் இப்ப பிளான் பண்ணுவாங்க.